இன்றைக்கி நம்ம சவுத் இந்தியன் ஐ சேனலில் மட்டன் குழம்பு செய்யறதை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் மட்டனை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி, அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூனு மிளகாத்தூள், இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற மட்டன் மசாலாவை ஒரு 2 ஸ்பூன் போட போகிறேன். மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா இருந்தால் மிளகாத்தூளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. இந்த பாருங்க, இப்போ மட்டன் மசாலா போடுறேன். போட்டுட்டு நல்லா கையாலே பிசைஞ்சிக்கிங்க. இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரில் மூடி போட்டு நல்லா மட்டனை வேக விடுங்க. ஒரு 5லேருந்து 7 விசில் வந்தால் மட்டன் நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள், இது மாதிரி மூடி போட்டுட்டு குக்கரில் வைக்கணும். இந்த குக்கரை அடுப்பு மேலே வச்சோம்னா நமக்கு 7 விசில் இல்லை 8 விசில் வரும். விசில் வந்த உடனே குக்கரை கீழே இறக்கி வச்சுடுங்க. கீழே இறக்கி வச்சுட்டு அந்த விசில் அடங்குற வரைக்கும் காத்துருங்க. விசில் அடங்கிடுச்சான்னு பாருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, அடுப்பில் ஒரு கடாய் வைங்க. கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் பட்டை, லவங்கம், இலை போடுங்க. இது மாதிரி வந்த உடனே அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. இது மாதிரி நல்லா பொன்னிறமாக வரட்டும். இந்த வெங்காய வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த விசில் அடங்கியிருக்கும். அந்த மட்டன் எடுத்து இதில் போடணும். அதுக்கு முன்னால் கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. கொஞ்சம் மட்டன் மசாலா போடுங்க. ஏன்னா இந்த வெங்காயத்தில் இதெல்லாம் உரைக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேக வச்சிருக்கிற இந்த மட்டனை அந்த தண்ணியோடு சேர்த்து கடாயில் போட்டு கொதிக்க வைங்க. இது மாதிரி நல்லா கலரி விடுங்க. அடியில் இருக்கிற அந்த வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா கலந்துடும். இது மாதிரி நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா
அந்த மிளகாத்தூள் வாசனை போனச்சுன்னா மட்டன் குழம்பு ரெடி. இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மட்டன் குழம்பு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.